போட்டித் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம ஈசன் ஐஏஎஸ் அகாடமி வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் மேக்ஸ் பேட்ச் போயிட்டு இருக்கு. அதில் இன்னைக்கு டே 4ல இருக்கும். இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரீ கிளாஸ் தான். உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் உங்களுக்கு எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணி தரோம். அதில் இன்னைக்கு டே 4. அப்போ முதல் 3 நாள் கிளாஸ் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட 87 கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா, சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் பார்த்துருந்தோம். அந்த டாபிக்ஸ் யாராவது பார்க்கல, இன்னைக்கு தான் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம ஈசன் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் பேஜில் பிளேலிஸ்ட் தனியாகவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அச்சீவர்ஸ் பேட்ச். அதில் நீங்கள் போயிட்டுனா 3 வீடியோஸுமே இருக்கும். ஓகேவா, நீங்கள் எடுத்து 3 வீடியோஸும் டைம் கிடைக்கிறப்ப பாருங்கள். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் வீடியோவை. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர்ஸ் கூட 2 ஹவர்ஸ் கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். மற்ற நிறையா படிக்கிறோம், படிச்சுட்டு மேக்ஸுக்குன்னு ஒரு 2 ஹவர்ஸ் கூட குறைவாக தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்போ அந்த டைமே நம்ம மிஸ் பண்ணிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தயவுசெய்து ரெகுலராக வீடியோ பாருங்க. ஒரு நாள் பார்த்துட்டு 2 நாள் பார்த்துட்டு விட்டுட்டு அது எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கரெக்டாக ரெகுலராக கிளாஸ் வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா, ஏன்னா நம்ம மேக்ஸுக்காக அட்லீஸ்ட் ஒரு 1.5 ஹவர்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஓகேவா, வேற அடுத்து என்ன சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு 2 விஷயம் ஷேர் பண்ணோம். ஓகேவா, இன்னைக்கு வந்து கிளாஸஸ் வந்து ரீசனிங் நம்ம சொல்லியிருந்தோம். மேக்ஸு ரீசனிங் ஆல்டர்னேட்டாக தான் நம்ம பார்க்குறதா சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மேக்ஸில் ஒரு டாபிக் முடிச்சிட்டோம். அடுத்து இன்னைக்கு நம்ம ரீசனிங் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரீசனிங்கில் டைஸு, கிளாக்கு, போர்ட் மாஸ் 3 கான்செப்ட் நம்ம 3 டாபிக் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா, ரீசனிங். அடுத்தது என்ன ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா உங்களுக்கு ஓகே இன்னைக்கு வந்து டாபிக் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 விஷயம் ஷேர் பண்ணிக்கணும். ஓகே, ஒன்று ரெகுலராக சில மெசேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேணும்னே கேட்குறாங்களா இல்லை உண்மையாலும் கேட்குறாங்களான்னு எனக்கு புரியல. ஓகேவா, நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா மேக்ஸ் கிளாஸு கண்டினியூவாக எடுப்பீங்களா? இது என்ன கேள்வின்னு எனக்கு புரியலையே. மேக்ஸ் கிளாஸ் கண்டினியூவாக எடுப்பீங்களான்னு எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம வந்து போன வாரமே லைவ் போட்டு ஒரு 1 ஹவர் வந்து உங்களுக்கு நான் பேசி மேக்ஸ் எப்படி படிக்கணும், மேக்ஸ் சிலபஸ் கொடுத்து வேர் டு ஸ்டடி கொடுத்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஃபுல்லாகவே எடுத்து தரேன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா, ஒரு நாளைக்கு ஒரு 10 கால் மேலே வருது, 10 கால், ஒரு 20 மெசேஜுக்கு மேலே வருது. ஓகேவா, மேக்ஸ் கிளாஸ் எடுப்பாங்களா இல்லை பாதிலே விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ஒரு லைவ்லையுமே சொல்கிறோம், தனியாக லைவ் போட்டும் சொல்லியாச்சு. இது ஏன் கேட்குறாங்கன்னு எனக்கு ஒன்று புரியல. ஓகேவா, நம்ம எடுத்து தரேன்னு சொல்லிட்டா எடுத்து தான் தரப்போகிறோம். ஓகே, இப்பயும் சரி, இதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ண பிளேஸ்லையும் சரி, நம்ம எப்படி கிளாஸஸ் எடுத்துருப்போம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இன்ன வரைக்கும் ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் எடுத்து கொடுத்துருக்கோம், A to Z டாபிக் எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேவா, எந்த பேட்சாக இருந்தாலும் நம்ம இன்ன வரைக்கும் ஒரு பேட்ச் கூட நம்ம இன்கம்ப்ளீட்டாக நம்ம விட்டது கிடையாது. எல்லா பேட்சும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தான் எடுத்து கொடுத்துருக்கோம். அப்புறம் ஏன் அந்த கேள்வி திரும்ப கேட்குறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஓகேவா, அதனால தயவுசெய்து இந்த மாதிரி மெசேஜோ காலோ பண்ணாதீங்க. மேக்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டுனா கண்டிப்பாக எடுத்து கொடுத்துருப்போம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேவா, பாதிலையெல்லாம் விட்டுட்டு போகிறது கிடையாது. ஓகேவா, ஒன்று. அடுத்தது இன்னொன்று, நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, பேமெண்ட் பேட்ச் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறீங்க. ஓகேவா, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னா ஏன் அது ஒரு நெகட்டிவாக எடுத்துக்கிறீங்க எனக்கு தெரியலையே. நீங்கள் பேமெண்ட் ஒரு 10,000 பணம் கட்டி ஒரு பேட்ச் சேர்ந்தாலும் அதை விட பெஸ்ட்டாக தான் கொடுக்குறோம். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே எனக்கு சொல்லிட்டேன், ஃப்ரீ பேட்ச் அப்படிங்கிற மைண்ட் இருந்து தூக்கி போட்டுருங்க. இது ஃப்ரீ பேட்ச் தான். ஓகேவா, அதுக்காக வந்து ஏனோ தோணத்துக்கு நம்ம வந்து கிளாஸ் எடுக்கலையே. 3 நாள் நம்ம கிளாஸ் எடுத்துருக்கோம், 3 நாளோட PDF இருக்குது, 3 நாளோட வீடியோ இருக்குது. எப்படி எடுத்துரும் உங்களுக்கே தெரியும். இன்னும் நிறைய பேர் வந்து எங்களுக்கு பேமெண்ட் பேட்ச் வேணும், ஃப்ரீ பேட்ச் வேணாம் அப்படிங்கிறாங்க. ஏன் பேமெண்ட் பேட்ச்னா எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே. ஃப்ரீ பேட்ச்னா ஏதோ கடமைக்கு எடுத்துருவோம்னு நினைக்கிறாங்களா? அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ஒரே தான், எந்த பார்ஷியாலிட்டிலாம் நம்ம பார்க்கறது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் எடுத்து தரோம். ஓகேவா, இந்த 2 விஷயம் ரொம்ப ரிப்பீட்டடாக ஒரு 1 வீக்காகவே அதிகமாக டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கிற விஷயம். ஒன்று, மேக்ஸ் கிளாஸ் கண்டினியூ பண்ணி கொடுத்துருவீங்களா, முடிச்சு கொடுத்துருவீங்களான்னு கேட்குறாங்க. இன்றைக்கெல்லாம் ஒருத்தவங்க ஒரு பக்கம் பேராகிராஃபாக டைப் பண்ணி அனுப்புகிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து எங்களுக்கு பேமெண்ட் வேணும், நிறைய பேர் பேமெண்ட் பேட்ச் வேணும், ஃப்ரீ கிளாஸா அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், ஓகேவா, நம்ம கிளாஸஸ் நல்லா இருந்தால், நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா, இல்லைன்னா நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த கிடையாது. ஓகேவா, அதனால் வந்து இந்த 2 விஷயத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 விஷயம், பேமெண்ட் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று மேக்ஸ் கிளாஸ் முடிச்சு கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. இந்த 2த்தையும் கொஞ்சம் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையுமே மேக்ஸ் கிளாஸ் எடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்னன்னா இதுக்கு முன்னாடி வீடியோலாம் அவங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன்.
ஒரு பேஜஸ் நம்ம யூடியூப் பேஜஸ் நம்ம விசிட் பண்றோம் அப்படின்னா அவங்க என்ன போட்டிருக்காங்க, என்ன இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க, அப்ப இதுக்கு முன்னாடி என்ன கிளாஸஸ் இருக்குன்னு பாக்குறாங்க. திடீர்னு நேத்திக்கு வராங்க, 3வது கிளாஸ் பாத்துறாங்க, மீதி 2 கிளாஸ் எங்கேயும் தேட மாட்டாங்க, உடனே மெசேஜ் பண்ணிடுறாங்க. ஓகே, கொஞ்சம் சின்ன சின்ன இதுதான், கொஞ்சம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரிமைண்டரா நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா, உங்களுக்கு பாதிலே விட்டுட்டு போறது கிடையாது. ஓகேவா? நம்ம சொல்லிட்டோம், ஃபர்ஸ்ட் பேட்ச் எந்த பேமெண்ட்டும் கிடையாது. ஓகேவா? மேபி அப்கமிங் கூட பெருசா பேமெண்ட் போட்டாலும் பெருசா போட போறது கிடையாது. ஓகேவா? ஆனா இந்த பேட்ச் நம்ம ஃபுல்லாவே எடுத்து தரேன்னு சொல்லிட்டோம். பட் அது நம்பிக்கை ஏன் வரமாட்டேன்னு தெரியல. ஓகே, எனிவே நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்க கரெக்டா கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, எனிவே நம்ம கிளாஸஸ் போலாம். ஆல்ரெடி இன்னைக்கு ஒரு 5 மினிட்ஸ் வேற லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல. ஓகே ஓகே, எனிவே சூப்பர். எப்படி ரிப்ளை கொடுக்கறதுன்னு தெரியல. டெய்லியும் கால்ஸ் நிறைய மெசேஜஸ் வருது. அதனால சரி லைவ்லயா சொல்லலாம் பார்த்தா லைவ்ல சொன்ன பிறகும் அதே தான் திரும்ப திரும்ப கேட்கறாங்க. ஓகே, எனிவே சரி நம்ம பார்த்துக்கலாம். அப்படிதான் இருப்பாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி என்ன பார்த்துருந்தோம், நம்ம மேக்ஸ் ஒரு டாபிக் முடிச்சிட்டோம். மேக்ஸ் நம்ம ஒரு டாபிக் முடிச்சிட்டோம். ஓகே, என்ன டாபிக் முடிச்சிட்டோம் அப்படின்னா ரீசனிங், சாரி சிம்பிளிபிகேஷன் முடிச்சிட்டோம். 3 நாள், டே 1, டே 2, டே 3 மொத்தம் 87 கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஓகே, 87 கொஸ்டின் எடுத்திருக்கோம். பார்க்காதவங்க தயவு செய்து பார்த்துருங்க. அதை தாண்டி வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் நான் நோட் பண்ணி வச்சு தனியா இன்னொரு செஷன் போட்டு நான் எடுத்து கொடுத்துறேன். ஓகேவா? அடுத்து இன்னைக்கு டே 4ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசனிங் பார்க்க போறோம். ஆல்டர்னேட்டர் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு 3 டாபிக், டைஸ், கிளாக்கு, போர்ட் மாஸ். டைஸ், கிளாக்கு, போர்ட் மாஸ் பார்க்க போறோம். ஓகேவா? சரி பார்க்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் என்னது கிளாக் சம் பார்க்க போறோம். ஓகேவா? அப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரணும் ஃபர்ஸ்ட், சார் கிளாக் சம் நமக்கு வந்து சிலபஸ்ல இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், ரீசனிங் பொறுத்த வரைக்கும், மேக்ஸ் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி இத்தனை வருஷமா என்ன ஃபாலோ பண்ணாங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்கதான் கேட்க மாட்டாங்க, ஜென்ரலா தான் கேட்பாங்க. இப்ப கிளாக் சம் வந்து நமக்கு ரீசனிங் சிலபஸ்ல இருக்காது. ஆனா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கிளாக் சம்ஸ் இருக்கும். ஓகே, எனிவே நம்ம ரீசனிங் படிக்க குரூப் 2க்கு சேர்த்து தான் நம்ம படிக்க போறோம். அதனால வந்து எல்லா டாபிக்குமே ஓகேவா உங்க சிலபஸ்ல இருக்கு இல்ல அதெல்லாம் தாண்டி, ஓகேவா, சிலபஸ்ல இருக்கு இல்ல அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு எல்லா டாபிக் தான் நம்ம எடுத்து தரப்போம். ஓகேவா? கிளியரா? ஓகே, சூப்பர். சரி, இன்னைக்கு ஒரு 3 டாபிக் பார்க்க போறோம். அதுல கிளாக் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. பிற்பகல் 4:30 மணி ஆகும்போது இரு முட்களுக்கும் இடைப்பட்ட கோணம் காண்க. ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் ஷார்ட் ஹேண்ட் அண்ட் லாங் ஹேண்ட் அட் த டைம் ஆஃப் 4:30 PM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 4:30 PM சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டின் நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம் கிடையாது, இந்த டைம் கிடையாது, வேற டைம் கேட்டிருக்காங்க. பட் நமக்கு இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிற கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல இருக்குது. அப்போ ஏதோ ஒரு டைம் கொடுத்துட்டு ஆங்கிள் கேட்பாங்க. அப்ப எப்படி சார் போடுறது அப்படின்னா இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 11/2 into minutes minus 30 into hour. 11/2 into minutes minus 30 into hour. ஓகேவா? சரி, இதான் ஃபார்முலா. இது தெரிஞ்சா போதும், என்ன சம் கொடுத்தாலும் போட்டுடலாம். அப்ப நமக்கு டைம் என்னது? 4:30. 4ங்கிறது என்னதுன்னா ஹவர், 30ங்கிறது என்னன்னா மினிட்ஸ். 4ங்கிறது என்னது? ஹவர், 30ங்கிறது என்னது? மினிட்ஸ். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாமா? பாருங்க, 11/2 மினிட்ஸ் எவ்வளோப்பா? 30 மைனஸ் 30 இன்ட்டு ஹவர் எவ்வளோப்பா? 4. ஓகே, பாருங்க, இதை அடிச்சா என்ன வரும்? 15. 11 15 எவ்வளவு? 165. 30 4 எவ்வளவு? 120. அப்ப ஆன்சர் 45 டிகிரி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது. ஓகே, இதான் நம்ம ஃபர்ஸ்ட் சம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? ரீசனிங் ரொம்ப ஈஸிமா. நிறைய பேர் ரீசனிங் தான் கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால தான் நம்ம இன்னைக்கு ரீசனிங் போட்டிருக்கோம். எஸ்ஐ போலீஸுமே இந்த ரீசனிங் போதுமானது, எல்லாருமே பார்க்கலாம், தப்பே கிடையாது. ஓகே, ரீசனிங் ஃபர்ஸ்ட் வந்து பயப்படாதீங்க. ரீசனிங் வந்து இருக்கலே ரொம்ப ஈஸியான டாபிக். ஓகே, இருக்கலே ரொம்ப ஈஸியான டாபிக். ஓகேவா? கிளியரா? ஃபர்ஸ்ட் சம் எல்லாருக்கும் கிளியரா? ஃபர்ஸ்ட் சம் கிளியரா எல்லாருக்கும்? போலாம்ல? ஓகே, சூப்பர். ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ஓகே, டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி ஒரு ஓகே, இந்த மெசேஜ் ஷேர் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம சம்ஸ் பார்க்கலாம். அடுத்து 2வது கொஸ்டின். ஓகே, அடுத்தது 2வது சம் என்னன்னா அதே கொஸ்டின் தான். ஆனா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா எதிர்கோணம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்னது? ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள், எதிர்கோணம். இப்போ போன சம் என்ன பார்த்தோம் அப்படின்னா கோணம் கண்டுபிடிக்கிறது. அப்போ கோணம் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? பார்த்தாச்சு. இப்போ எதிர்கோணம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஓகேவா?
எதிர்கோணம் ரொம்ப சிம்பிள். அதே தான், சேம் அதே ஃபார்முலா தான். ஓகே, லாஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் தான் மாற போகுது. என்னன்னு பாருங்க. ஃபார்முலா என்னது? 11/2 இன்ட்டு மினிட்ஸ் மைனஸ் 30 இன்ட்டு அவர். கோணம் கண்டுபிடிப்போம்ல, அதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணலாமா? 30 மைனஸ் 30 இன்ட்டு 4. இதை அடிச்சா 15, 165 மைனஸ் 120 ஈக்குவல் டு 45 டிகிரி. இது என்னது? கோணம். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கறாங்க? எதிர்கோணம். எதிர்கோணம்னா ஒண்ணும் கிடையாது. இங்க என்ன கோணத்துக்கு வருதோ வேல்யூ, அதை 360 மைனஸ் பண்ணணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்ப கோணம்னா இதோட முடிஞ்சு போச்சு. எதிர்கோணம்னா கோணத்தோட வேல்யூ 360 மைனஸ் பண்ணா அதான் எதிர்கோணம். ஓகேவா? கிளியரா? 2 சம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, கிளியரா? கிளியரா? இப்பா இதான் ஷார்ட்கட்டு. ஃபார்முலா இல்லாம என்ன ஷார்ட்கட்? ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு ஃபார்முலா சொன்னா ஷார்ட்கட் கேட்குறீங்க, ஷார்ட்கட் சொன்னா ஃபார்முலா கேட்குறீங்க. அந்தந்த சம்முக்கு அடாப்ட் ஆன மாதிரி தான் எடுப்பேன். கவலைப்படாதீங்க. எல்லாருக்குமே எது ஈஸியா புரியும், எல்லாருக்கும் எது அடாப்ட் ஆகுமோ அதை தான் நான் எடுக்கிறேன். ஓகேவா? கிளியரா? போலாமா? 2 சம். ஓகே, அப்ப 2 சம் பார்த்தோம். ஒன்னு ஆங்கிள், இன்னொன்னு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். கோணம், எதிர்கோணம். ஓகே, அடுத்தது மூணாவது கொஸ்டின். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டச் டுகெதர். என்னது? டச் டுகெதர். ஒன்றை ஒன்றை மேற்பொருந்தும் கொஸ்டின். ஒன்றை ஒன்றை மேற்பொருந்தும். டச் டுகெதர். 1 மணிக்கும் 2 மணிக்கும் இடையே எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றை ஒன்றை மேற்பொருந்தும்? ஒன்றை ஒன்றை மேற்பொருந்தும் அல்லது தொட்டு செல்லும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே எப்படின்னா, இந்த மாதிரி ஒன் ஹவர் கொஸ்டின் தான் செட் பண்ணுவாங்க. 1 மணிக்கும் 2 மணிக்கும் இடையில், 2 மணிக்கும் 3 மணிக்கும் இடையில், அப்படிதான் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலானா 12/11 இன்ட்டு மினிட்ஸ். 12/11 இன்ட்டு மினிட்ஸ். மொத்தமே 2 ஃபார்முலா தான் பார்ப்போம் கிளாக்ல. ஒன்னு கோணம் கண்டுபிடிக்கிறது, அந்த ஃபார்முலா. மீதி வர எல்லா சம்முக்கும் இதே ஃபார்முலா தான். மொத்தமே 2 ஃபார்முலா, இதை தாண்டி வேற ஃபார்முலா கிடையாது. ஓகேவா? அப்ப 12/11/மினிட்ஸ். ஓகேவா? சரி, இங்க ஒரே ஒரு வேல்யூ தான் மினிட்ஸ் இருக்குது. ஓகே, அந்த மினிட்ஸ் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எப்படி சார் போடுறது அப்படின்னா, ஒண்ணும் கிடையாது. இங்க கொஸ்டின் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவர் என்ன கொடுக்குறாங்களோ அதை 5ஆல பெருக்குங்க. இங்க 1 கொடுத்துருக்காங்களா, அப்போ 1 × 5 5. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப 12/11 இன்ட்டு 5 என்ன வரும்? 60/11 வருமா? 60 11ஆல டிவைட் பண்ணலாமா? 5 11 55, மீதி 5. அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப ஆன்சர் என்னது? 5/11. ஓகேவா? முன்னாடி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நமக்கு என்ன அவர் கொஸ்டின் இருக்கோ அதை போட்டு போறோம். அப்ப 1. அப்ப 1 மணி 5 நிமிடம் 5/11 வினாடிகள். அப்ப ஆன்சர் என்னது? 1 மணி 5 நிமிடம் 5/11 வினாடி. முடிஞ்சு போச்சு. வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு ஸ்டெப் தான், சின்ன ஸ்டெப். இந்த மினிட்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். மினிட்ஸ்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் அவர் என்ன இருக்கோ அது 5ஆல பெருக்கணும். அந்த வேலைக்கு எடுத்து போட்டு டிவைட் பண்ணா ஆன்சர். இதுதான் டச் டுகெதர் கொஸ்டின். ஒன்றை ஒன்றை தொடும் அல்லது ஒன்றை ஒன்றை மேற்பொருந்தும். வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, சஞ்சீவ் எல்லா என்ன கொஸ்டின் கொடுத்தாலும் ஒரே ஃபார்முலா தான் பார்க்கணும். ஓகேவா? ஏஎம் பிஎம்லாம் கிடையாது. ஓகே, கிளியரா? சூப்பர். கிளியரா? இந்த சம் புரிஞ்சுச்சா? மூணாவது சம் புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? கிளியராமா? சாய்ஸ்டி ஒன்றும் இல்லைம்மா, இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? 12/11 இன்ட்டு மினிட்ஸ் ஃபார்முலா. இந்த மினிட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் என்ன கொடுக்குறாங்களோ அது 5ஆல பெருக்கணும். நமக்கு ஃபர்ஸ்ட் அவர் என்ன கொடுக்குறாங்க? 1 மணின்னு கொடுத்துறாங்க. அப்போ 1 × 5 எவ்வளவு? 5. அப்ப 12/11 இன்ட்டு 5. 12 5 60, 60/11. இதை டிவைட் பண்ண ஆன்சர். அப்ப 60 11ஆல டிவைட் பண்ணா இதான் 1 மணி 5 நிமிடம் 5/11 வினாடிகள். இப்ப புரிஞ்சுதா? சாய்ஸ்டிக். ஓகேவா? கிளியரா? போலாமா சம்? ஓகே, அடுத்து 4வது சம். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போன சம் என்ன பார்த்தோம்? ஒன்றை ஒன்றை தொடும், டச் டுகெதர் பார்த்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் லைன். என்ன கொஸ்டின்? ஸ்ட்ரெயிட் லைன், நேர்கோடு, நேர் எதிரி நேர்கோட்டில் அமையும். ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? இப்ப இதுக்கும் அதே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? 12/11 இன்ட்டு மினிட்ஸ். ஓகேவா? அப்ப போன சம்முக்கு இதே ஃபார்முலா தான், இந்த சம்முக்கு இதே ஃபார்முலா தான். போன சம்ல மினிட்ஸ் எப்படி கண்டுபிடிச்சோம்? ஃபர்ஸ்ட் அவர் என்னவோ 5ஆல பெருக்கணும். அப்ப இந்த சம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே தான் பண்ண போறோம், கொஞ்சம் வேற மாதிரி பண்ண போறோம். நமக்கு ஃபர்ஸ்ட் அவர் என்ன கொடுத்துருக்காங்க? 2 மணிக்கு. கொஸ்டின்லயே ஆன்சருக்கு பாருங்க, நேர்கோடு, ஸ்ட்ரெயிட் லைன். அப்ப கிளாக்ல 2 மணிக்கு நேரா என்ன இருக்கும்? டைம்ல, கடிகாரத்துல பாருங்க, 12 மணிக்கு 6, 1 மணிக்கு 7, 2 மணிக்கு நேரம் என்ன இருக்கும்? 8 இருக்கும். அப்ப 2 மணிக்கு நேரா என்ன இருக்கோ அது 5ஆல பெருக்கும். அப்ப 8 5 எவ்வளவுமா?
40. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு ஆன்சர். 12/11 இன்ட்டு 40. அப்ப 10 40 400, 40 2 80, 480/11 டிவைட் பண்ணலாமா? 4 11 44, மீதி 40, 3 11 33, மீதி 7. அப்ப ஆன்சர் என்னது? 43 7/11. முன்னாடி என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டு போறோம். அப்ப ஆன்சர் அது 2 மணி 43 நிமிடம் 7/11 வினாடிகள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற ஒண்ணுமே கிடையாது. கிளியரா? ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. இந்த சம்ம கிளியரா? நம்ம எல்லாம் ஒன்ஸ் மோர்னு கேக்குறீங்க. ஒண்ணுமே கிடையாது. இங்க பாருங்க, போன சம் புரிஞ்சுதான்? அப்ப இந்த சம் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். 12/11 into மினிட்ஸ் அதான் ஃபார்முலா. ஓகேவா? இங்க மினிட்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுக்குறாங்களோ ஃபர்ஸ்ட் அவர், அதுக்கு நேரா என்ன அவர் இருக்கோ அது 5ஆல பெருக்கணும். அப்ப நமக்கு 2 மணின்னு கொடுத்துருக்காங்க. 2 மணிக்கு நேரா என்ன இருக்கும்? 8ன்னு இருக்கும். 8 5ஆல பெருக்கினா எவ்வளவு? 40. அப்ப 12/11 into 40. 12 40 பெருக்கினா எவ்வளவு? 480 டிவைடட் பை 11. 480 11ஆல டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 43 7/11 வரும். முன்னாடி என்ன அவர் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டு போறோம். அவ்வளவுதான். ஓகே, கிளியரா? எல்லாருக்கும் இப்ப புரிஞ்சுதான்? இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? கிளியரா? இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? ஓகே, சூப்பர். 4 சம் பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்து 5வது சம். ஓகேவா? இப்ப என்ன பார்க்க போறோம்? 5வது சம் பார்க்க போறோம். 5வது சம் என்ன அப்படின்னா, செங்கோண முக்கோணத்தில் அமையும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்ப ஃபர்ஸ்ட் சம் வந்து கோணம் பார்த்தோம். 2வது சம் வந்து எதிர்கோணம் பார்த்தோம். 3வது சம் என்னது? ஒன்றை ஒன்றை தொடும் பார்த்தோம். 4வது சம் என்னது? நேர்கோடு பார்த்தோம். இப்ப 5வது சம் என்ன அப்படின்னா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? செங்கோண முக்கோணத்தில் அமையும். ஓகேவா? சரி, பார்க்கலாமா? இந்த சம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிளியரா பாருங்க. இதுக்கும் ஃபார்முலா அதே தான். என்ன ஃபார்முலா? 12/11 into மினிட்ஸ். 12/11 into மினிட்ஸ். அப்ப பாருங்க, ஒன்றை ஒன்றை தொடுக்கும் அதே ஃபார்முலா தான், நேர்கோடுக்கும் அதே ஃபார்முலா தான், செங்கோணம் முக்கோணத்துக்கும் அதே ஃபார்முலா தான். இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒன்றை ஒன்றை தொடுமுக்கு மினிட்ஸ் எப்படி போட்டோம்? ஃபர்ஸ்ட் அவர் என்ன கொடுக்குறாங்களோ அதை 5ஆல பெருக்கி போட்டோம். போன சம் நேர்கோடுக்கு என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் அவருக்கு நேரா என்ன இருக்குமோ அதை 5ஆல பெருக்கி போட்டோம். அப்ப இங்க எப்படி சார் பண்றது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னாலே நம்ம வந்து 2 ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 2 ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அந்த 2 ஆன்சர்ல நமக்கு என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆன்சர் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்ப இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து எப்படி சார் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க அப்படின்னா, ½ an hour தான் செட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி கொஸ்டின் 1 hour 1 hour செட் பண்ணுவாங்க. இது மட்டும் அரை மணி நேரம் தான் செட் பண்ணுவாங்க. செட் பண்ணா 4 to 4:30, 4:30 to 5, 5 to 5:30, 5:30 to 6, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அரை மணி நேரம் வச்சு தான் கேட்பாங்க. சரிங்களா? சரி, வாங்க எப்படி போடணும்னு பார்க்கலாம். இப்ப இதுக்கு மினிட்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, கவனிங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு கிளாக் தெரியுங்களா எல்லாருக்கும்? 12 6 3 9 1 2 4 5 7 8 10 11 இதான் கிளாக். ஓகேவா? இங்க நம்ம கொஸ்டின்ல பாருங்க, 4 ரன் கொடுத்துருக்காங்க. அது 4 நாள் 4 தான் அர்த்தம். ஓகேவா? அப்ப இந்த 4 மணிக்கு நேரா ஒரு கோடை போட்டுருங்க. 3க்கு நேரம் 9, 4க்கு நேரம் என்ன இருக்கும்? 10ன்னு இருக்கும். கொஸ்டின்ல என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு நேரா ஒரு கோடை போட்டுருங்க. கோடை போட்டு இந்த மிடில் ஹவர்ஸ் என்ன வருதுன்னு பாருங்க. மிடில் ஹவர்ஸ், இந்தாண்ட மிடில் ஹவர்ஸ் என்ன வரும்? 7 வரும். இந்தாண்ட மிடில் ஹவர்ஸ் என்ன வரும்? 1 வரும். இப்ப பாருங்களேன், ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகே, மறுபடியும் சொல்றேன் பாருங்க. ஃபார்முலா அதே தான். இங்க என்ன டைம் கொடுக்குறாங்களோ அதுக்கு நேரா ஒரு கோடை போட்டுடணும். போட்டு மிடில் பாயிண்ட் என்ன நோட் பண்ணணும். ஓகேவா? 2 வேல்யூ வரும். ஓகே, ஒன்னு 1 மணி, இன்னொன்னு 7 மணி. ஓகே, இந்த கொஸ்டின் மட்டும் 2 ஆன்சர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நமக்கு இங்க என்ன டைம் கொடுத்துறாங்களோ அதுக்கு ஏத்த டைம் நம்ம ஆன்சர் எடுத்துக்கணும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? மிடில் ஹவர்ஸ் நோட் பண்ணிட்டோம். அப்ப பாருங்க, இங்க என்ன மிடில் ஹவர்ஸ் வருதோ 5ஆல பெருக்க போறோம். 1 into 5 5, 7 into 5 35. சால்வ் பண்ணலாமா? 12/11 into 5. அப்ப என்ன வரும்? 60/11 வரும். இது நமக்கு அடிச்சா நமக்கு தெரியும். 5 11 55, பேலன்ஸ் 5/11. இது ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகேவா? இப்ப இங்க பார்க்கலாமா? 12/11 into 35 350
420/11. 420 11 டிவைட் பண்ணா என்ன வரும் பாருங்க. 3 11 33, மீதி 90, 8 11 88, மீதி 2. அப்ப ஆன்சர் 38 2/11. அப்ப 2 ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்ப எது சார் ஃபைனல் ஆன்சர் அப்படின்னா, இங்க பாருங்க டைம் பார்க்கணும். நமக்கு என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, 4:30ல இருந்து 5 மணிக்கு தான் கேட்டிருக்காங்க. இது 4:30க்கு மேலயா இருக்குது, 4:30க்கு கீழே இருக்குது. அப்ப இந்த சம் தப்பு, இதுதான் கரெக்ட். அப்ப ஆன்சர் நமக்கு 4:38 2/11. அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? பொறுமையா தான் சொல்லி கொடுத்தேன். கண்டிப்பா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். புரியுதா? கிளியரா? ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுருக்கோம். கிளியரா? எல்லாருக்கும் கிளியரா? ஓகே, சூப்பர்மா. அவ்வளவுதான். சென்டர் பாயிண்ட் ஒண்ணும் கிடையாது. நேரா கோடு போடுங்க. கோடு போட்டு மிடில் பாயிண்ட் பாருங்க. இங்க பாருங்க 11 12 2 3, நடுவில் என்ன இருக்கு 1 9 8 6 5 7, நடுவில் மிடில் பார்க்க தெரியாத நமக்கு. இந்தாண்ட 2 வேல்யூ, இந்தாண்ட 2 வேல்யூ, நடுவில் ஒரு வேல்யூ. அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான். இன்னொரு முறை சொல்லிட்டாங்க. ஓகேவா? சொல்லிதான் ஆகணும். ஒண்ணும் கிடையாதுங்க. இப்ப தொடர்ச்சியா 2 சம் பார்த்தோம்ல, அதே சம் தான். கவனிங்க. 12/11 into minutes, 12/11 into minutes ஃபார்முலா. ஓகேவா? இங்க என்ன டைம் கொடுத்தா 4 ரன் கொடுத்தாலும் நீங்க 4 தான் கணக்கு. ஓகேவா? அப்ப 4க்கு நேரம் ஒரு கோடை போடுங்க. ஃபர்ஸ்ட் 4க்கு நேரம் என்ன பண்ணுங்க, ஒரு கோடை போட்டுருங்க. போட்டுட்டு மிடில் வேல்யூ நோட் பண்ணுங்க. மிடில் வேல்யூ என்ன வரும், இங்க 1 வரும், இங்க என்னது 7 வரும். இந்தாண்ட முக்கோணத்துக்கு 7, இந்தாண்ட முக்கோணத்துக்கு 1. ஓகேவா? சரி, அப்ப 1 into 5 5, 7 into 5 35. மீதி எல்லாம் அதே ஆஸ் யூஷுவல் இப்ப போட்டோம்ல, அதே சம் தான். அப்படியே டிவைட் பண்றோம். டிவைட் பண்ண ஆன்சர் அது 5 5/11 வரும். இங்க டிவைட் பண்ண ஆன்சர் 38 2/11 வரும். அப்ப 2 ஆன்சர்ல எந்த ஆன்சர் எடுக்கிறதுனா நம்ம கொஸ்டினை பார்க்கணும். நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 4:30ல இருந்து 5 கொடுத்துருக்காங்க. இது என்ன டைம், 4:30க்கு கீழே இருக்குது. ஓகே, அப்ப இது தப்பு. அப்ப இதுதான் கரெக்டான ஆன்சரு. அப்ப 4 மணி 38 2/11. இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? கிளியரா? எகைன்னு சொல்லுங்களா ரம்யா? இப்பதான் சொல்லி முடிச்சான் வாய் வலிக்க. கிளியரான சம். இந்த சம் மட்டும்தான் கொஞ்சம் ஓகேவா, புரிஞ்சுச்சுன்னா டக்குன்னு போயிடலாம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சூப்பர். சரி, ஓகே, ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் சம்ல இருந்து? ஓகே, ஃபர்ஸ்ட் சம் என்ன பார்த்தோம், கோணம் கண்டுபிடிக்கிறது. கோணம் கண்டுபிடிக்கிறது ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். கொடுத்துருக்க வேலையில இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணணும். என்ன ஃபார்முலா, 11/2 into minutes minus 30 into hour. போடுறீங்க, கேன்சல் பண்றீங்க, மைனஸ் பண்றீங்க, ஆன்சர் வந்துடும். எதிர்கோணம்லாம் கிடையாது. வந்திருக்க ஆன்சர் அப்படியே 360 மைனஸ் பண்ணா அதான் எதிர்கோணம். கோணத்தோட வேல்யூவை 360 மைனஸ் பண்ணா என்னது, அதான் எதிர்கோணம். சரிங்களா? 2 கொஸ்டின் முடிஞ்சிச்சா? அடுத்து 3வது கொஸ்டின், அது ஒன்றை தொடும் அல்லது மேற்பொருந்தும். ரொம்ப சிம்பிள் தான் ஃபார்முலா. 12/11 into minutes. இந்த மினிட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் அவர் என்ன கொடுக்குறாங்களோ அது 5ஆல பெருகும். அப்ப 12 5 60, 60/11 டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும், 5 5/11. ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? ஜஸ்ட் டிவைட் மட்டும் தான் பண்ணணும். அடுத்து என்னது, நேர்கோடு. ஓகே, நேர்கோடு அதே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா, 12/11 into minutes. ஓகேவா? அப்ப இங்க எப்படி மினிட்ஸ் கண்டுபிடிக்கணும், நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நேரா என்ன வேல்யூ இருக்கோ அது 5ஆல பெருக்கணும். ஓகேவா? அப்ப டிவைட் பண்ணி போட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும். செங்கோணம் முக்கோணம் இப்பதான் சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? 2 டைம் சொல்லி கொடுத்தேன், புரிஞ்சிருக்கணும் வரைக்கும். ஓகேவா? அப்ப நமக்கு ஒரு 5 சம் பார்த்துட்டோம். ஓகே, 5 சம் கிளியரா? போலாம்ல அடுத்த சம்? ஓகே, அடுத்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நமக்கு அதிகமா எக்ஸாம்ல கேட்கற கொஸ்டின், மிரர் டைம். ஓகேவா? என்னது, மிரர் டைம். ஓகேவா? மிரர் டைம். சரிங்களா? பார்க்கலாமா? ஒரு டைம் கொடுத்துட்டு கண்ணாடி பிரதிபலிப்பு நேரம் என்ன, மிரர் டைம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? நல்லா கவனிங்களா. இங்க அது 3:30. ஓகேவா? ஏதோ ஒரு டைம் கொடுத்துருவாங்க. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, 3:30 கேட்கறாங்க. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்து 2 விதமா செட் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, இன்னொரு கொஸ்டின் வச்சிருக்கேன், 12:45. ஓகேவா? 2 டைம்ல 2 ஃபார்மேட்ல கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. ஒண்ணு 1 மணில இருந்து 11 மணிக்குள்ளார இருக்கிற டைம்.
இன்னொன்னு 11 மணில இருந்து 1 மணிக்குள்ளார இருக்கிற டைம். 1 மணில இருந்து 11 மணிக்குள்ளார எந்த டைம் கேட்டாலும் 11:60 மைனஸ் பண்ணுங்க. இப்ப பாருங்க இந்த சம் பாருங்க 3:30. இப்ப 3:30 11:60 மைனஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் 8:30. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? இப்ப மிரர் டைம்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணும்? 11:60 மைனஸ் பண்ணணும். ஓகேவா? கிளியரா? இதான் மிரர் இமேஜ், மிரர் டைம் கண்டுபிடிக்கிறது. புரிஞ்சது எல்லாருக்கும்? ஒரு ஆன்சர் தான் வந்திருக்கு. கிளியரா? மிரர் இமேஜ், மிரர் டைம். ஓகே. இந்த மிரர் டைம்ல இன்னொரு கொஸ்டின் செட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? கிளியரா? ஓகே. இதுல இன்னொரு கொஸ்டின் செட் பண்ணியிருப்பேன். இன்னொரு கொஸ்டின் அப்படின்னா பாருங்க 12:45. அப்ப 12:45னா எதுக்குள்ளார இருக்கிறது? 11 மணில இருந்து 1 மணிக்குள்ளார இருக்கிறது. நம்ம ஏற்கனவே போன சும்மா சொல்லி கொடுத்தோம். 1 மணில இருந்து 11 மணிக்குள்ளார எந்த டைம் இருந்தாலும் என்ன பண்ணும்? 11:60 மைனஸ் பண்ணும். இப்ப 11 மணில இருந்து 1 மணிக்குள்ளார இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னா 23:60 மைனஸ் பண்ணும். அப்ப ஆன்சர் 11:15. அவ்வளவுதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. ஓகே, என்னது 11:15. அம்மா கொஸ்டின் நல்லாதாம்மா தெரியுது. கொஞ்சம் குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்களேன். குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நல்லா தானே தெரியுது. அப்ப மிரர் டைம்ல 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஒண்ணு 1 மணில இருந்து 11 மணிக்குள்ளார கேட்கறது, இன்னொன்னு 11 மணில இருந்து 1 மணிக்குள்ளார கேட்கறது. ஓகேவா? கிளியரா? ஓகே. அடுத்தது 8வது கொஸ்டின். 8வது கொஸ்டின் அது இங்க இருக்கு. 8வது கொஸ்டின். அப்ப இது என்ன கொஸ்டின் அப்படின்னா ஒரு டைம்ல இருந்து ஒரு டைம்ல இருந்து இன்னொரு டைமுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா எவ்வளவு டிகிரி மூவ் ஆகும்? ஓகேவா? பாருங்க, காலையில் ஒரு மிகச்சரியான கடிகாரம் 9 மணி என காட்டுகிறது. மதியம் 1 மணி செல்வதற்கு அந்த கடிகாரம் எவ்வளவு கோணங்கள் நகர வேண்டும்? கொஸ்டின் கேட்டிருக்காங்க. A clock show 9 AM. How many degrees to move if clock reach 1 o'clock அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஒரு டைம்ல இருந்து இன்னொரு டைம் மூவ் ஆகுறது எவ்வளவு டிகிரின்னு கேட்டா ரொம்ப சிம்பிள். கவனிங்க, என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து அப்படியே போடுங்க. 9, 10, 11, 12 எங்க ரீச் ஆகணும்? 1 மணிக்கு ரீச் ஆகணும். ஓகேவா? நடுவுல எத்தனை ஹவர்ஸ் பாருங்க. 1 hour, 2 hour, 3 hour, 4 hours. எத்தனை ஹவர்ஸ் வருதோ 30ஆல பிரிக்கிறது. அப்ப ஆன்சர் 120 டிகிரி. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஒரு டைம்ல இருந்து இன்னொரு டைமுக்கு மூவ் ஆகுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. நடுவுல எத்தனை ஹவர்ஸ் இருக்கோ அதை என்ன பண்ணுவோம்? 30ஆல மல்டிப்ளை பண்ணும். அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். கிளியரா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? கிளியரா? இந்த சமயம் தமிழ் ஃபாண்ட் லைட்டா இருக்கா? சரி, நாளைக்கு நான் சேஞ்ச் பண்றேன். நாளைக்கு மாத்தி கொடுக்குறேன். கிளியரா? போலாமா? ஓகே. அடுத்தது 9வது கொஸ்டின். ஓகேவா? அடுத்தது 9வது கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். அடுத்து என்னன்னா ஒரு கடிகாரத்துல டைம் பார்க்க தெரிஞ்சா அதை வச்சு கேட்கிற சம் தான் இது. ஓகே, ஒரு கடிகாரத்துல டைம் பார்க்கறத வச்சு கேட்கிற கொஸ்டின் பாருங்க. ஒரு கடிகாரத்தில் 4:30 மணி என காட்டுகிறது. நிமிட முள் தெற்கு திசையில் இருந்தால் மணி முள் எந்த திசையில் இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, அப்ப எல்லாருக்குமே டைம் பார்க்க தெரியும், ஈஸியா போட்டுடலாம். கவனிங்க, இதான் கிளாக். 12, 6, 3, 9, 1, 2, 4, 5, 7, 8, 10, 11. கரெக்டா? நமக்கு என்ன விஷயம்? 4:30. அப்ப 4:30 எங்க இருக்கும்? 4க்கும் 5க்கும் நடுவுல இருக்கும். இது இங்க இருக்கும். ஓகேவா? இதான் வந்து 4:30ங்கிறது. ஓகேவா? நமக்கு என்ன கொஸ்டின்? நிமிட முள் தெற்கு நோக்கி இருந்தா இதான் நிமிட முள். கரெக்டா? நிமிட முள் தெற்குல இருக்குதான். நமக்கு என்ன கொஸ்டின்? மணி முள் எங்க இருக்குன்னு கேட்கறாங்க. அப்ப மணி முள்னா இதுதானே.
அப்ப இது என்ன திசை? இது கிழக்கு, இது தெற்கு. அப்ப நடுவுல இருக்குது என்னது? தென்கிழக்கு. அது சவுத் ஈஸ்ட். அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு டைம் கொடுத்துட்டு சின்ன முள் எந்த திசையில இருக்கு, பெரிய முள் எந்த திசையில இருக்குன்னு கொஸ்டின் கேட்பாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? கிளியரா? கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க போன்ல. நாளைக்கு நான் வேற ஃபாண்ட் வச்சு தரேன். பட் எனக்கு நல்லா தான் தெரியுது. ஓகே. ஓகே. நல்லா தானே தெரியுது ஸ்கிரீன்ல. கொஞ்சம் டல்லா இருக்கு. அதுக்காக சுத்தமா தெரியலன்னு இல்லை. ஓகேவா? ஓகே. புரிஞ்சுதா? இன்சம். ஓகே. இப்ப இதுல இன்னொரு மாடல் கொஸ்டின் இருக்குது. ஓகேவா? இதுல இன்னொரு மாடல் கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு சம்மு ஒரு டைம் கொடுத்துட்டு சின்ன முள் எங்க இருக்கு, பெரிய முள் எங்க இருக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இன்னொரு கொஸ்டின் எப்படின்னா ரொட்டேட்டிங் டைப்ல கேட்பாங்க. ஓகேவா? ஒரு டைம் வந்து ரொட்டேட் பண்ணிட்டா இன்னொரு டைம் எங்க இருக்கும், இன்னொரு முள் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கடிகாரத்தில் 4:30 மணி என காட்டுகிறது. நிமிட முள் கிழக்கு திசையில் இருந்தால் மணி முள் எந்த திசையில் இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. A clock is so placed at 4:30 its minute hand position towards east. In which direction it's our hand position அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப போன சம்பந்தம் ஒரு டைம் கொடுத்துட்டு சின்ன முள் எங்க இருக்கு, பெரிய முள் எங்க இருக்குங்கிற இது வந்து என்னது ரொட்டேட் பண்ணிட்டு கேட்கறாங்க. பார்க்கலாமா கொஸ்டின்? இங்க பாருங்க. ஒரு கடிகாரத்தில் 4:30 மணி. ஓகே. 4:30 போடலாமா? 12, 6, 3, 9, 1, 2, 4, 5, 7, 8, 10, 11. ஓகேவா? 4:30. அப்ப இப்பதான் பார்த்தோம். 4:30 எங்க இருக்கும்? இங்க இருக்கும். இதுதான் கரெக்டான வேல்யூ. ஆனா அவங்க சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்களேன். நிமிட முள் கிழக்கு திசையில் இருந்தால், இப்ப நமக்கு நிமிட முள் எங்க இருக்கு? தெற்குல இருக்குது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? கிழக்கு திசைக்கு போகணுங்கிறாங்க. அப்ப இது என்ன ஆகும்? இங்க இருந்து இங்க ரொட்டேட் ஆகும். ஓகே. இது எப்படி போகுது? கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? ஆன்டி கிளாக் வைஸ் போகுது. ஓகே. ஆன்டி கிளாக் வைஸ் போகுது. எவ்வளவு டிகிரி திரும்பி இருக்கு? ஒரு குவாட்ரண்ட் ஃபுல்லா திரும்பி இருக்கு. அப்ப ஒரு குவாட்ரண்ட் நமக்கு 90 டிகிரின்னு தெரியும். கரெக்டா? ஒரு குவாட்ரண்ட் எவ்வளவு? 90 டிகிரின்னு தெரியும். அப்ப இது திரும்ப 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 இந்த முழு என்னது திரும்பிக்கிட்டே போகும். அப்ப இது எங்க போயிடும் அப்படின்னா இங்க இருந்து இங்க வந்துடும். பாதிக்கு வந்துடும். ஓகே. அதே ஆன்டி கிளாக் வைஸ்ல 90 டிகிரி நம்ம திரும்புறோம். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா வடக்கு, இது கிழக்கு, வடகிழக்கு, நார்த் ஈஸ்ட். அப்ப ரெண்டு விதமான கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் டைரக்டா டைம் கொடுத்துட்டு கேட்பாங்க. இன்னொன்னு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு கேட்பாங்க. ரெண்டு கொஸ்டினும் போட தெரியும். ஓகேவா? கிளியரா இந்த சம? கிளியரா? சரிம்மா. தமிழ் கொஸ்டின் ஓகே தெரியல. ரைட்டா தெரியலதான். ஓகே. நாளைக்கு நான் சேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டேனே. இப்ப எப்படி நான் சேஞ்ச் பண்ண முடியும்? ஓகேவா? லைவ்ல இன்னும் பண்ண முடியாதுல்ல. நாளைக்கு நான் ஃபாண்ட் மாத்தி தரேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு போல்டுல தான் இருக்குது. பட் கொஞ்சம் டல்லா தெரியுது. ஓகேவா? நாளைக்கு நான் மாத்தி தரேன். வேற ஃபாண்ட் நான் வச்சு தரேன். ஓகே. இந்த சம் புரியுதா? கிளியரா? அவ்வளவுதான். இதோட நமக்கு கிளாக் சம் முடியுது. அப்ப கிளாக்னா இந்த 10 சம் தாமா. ஓகேவா? இந்த கிளாக் வந்து இந்த 10 சம் தாண்டி பெருசா வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? இவ்வளவுதான் சம்மே. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாக்ல வந்து ஸ்டேட்மெண்ட்டா கேட்கிற கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்டா கேட்பாங்க. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்டா கேட்பாங்க. அது என்னென்ன கொஸ்டின் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? பாருங்க. ஒரு நாளில் ஒரு நாளில் எத்தனை முறை இரண்டு முட்களும் ஒன்றை ஒன்றை தொடும்? ஒன்றை ஒன்றை தொடும். இங்கிலீஷ் மீடியம். ஹவு மெனி டைம்ஸ் டூ ஹேண்ட்ஸ் ஆர் டச் டுகெதர் இன் ஒன் டே அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. ஒரு நாளில் எத்தனை முறை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 22 முறை. 22 டைம்ஸ். 22 முறை.
இதே கொஸ்டினை 12 மணி நேரத்தில் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இதுல அப்படியே பாதி 11 முறை. ஓகேவா? அப்ப ஒரு நாள்னு கேட்டா ஆன்சர் 22 முறை, 12 மணி நேரம் கேட்டா ஆன்சர் 11 முறை. கிளியரா ஃபர்ஸ்ட்? ஓகே. அடுத்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு நாளில் எத்தனை முறை நேர்கோட்டில் தொடும்? நேர்கோட்டில் வரும். ஒரு நாளில் எத்தனை முறை நேர்கோட்டில் அமையும்? ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதே ஆன்சர் தான். ஓகே, எத்தனை முறை? 22 முறை. ஓகே, 22 டைம்ஸ். அதுவே 12 மணி நேரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுல பாதி 11 முறை. அப்ப ஒரு நாளில் எத்தனை முறை தொட்டு செல்லுன்னு கேட்டாலும் சரி, ஸ்ட்ரெயிட் லைன் கேட்டாலும் ஆன்சர்னது 22 முறை தான். 12 மணி நேரம் கேட்டா அப்படியே பாதி 11 முறை. கிளியரா? 2 கொஸ்டின். அடுத்தது, ஒரு நாளில் எத்தனை முறை செங்கோண முக்கோணத்தில் அமையும்? என்னது? ஒரு நாளில் எத்தனை முறை செங்கோண முக்கோணத்தில் அமையும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் ஒரு நாள் அப்படின்னா 44 முறை. டபுள் ஆயிடும். அதே 12 மணி நேரம்னு கேட்டாங்கன்னா இதுல பாதி 22 முறை. ஓகே, ஒரு நாள்னு கேட்டா 44 முறை, 12 மணி நேரம் கேட்டா 22 முறை. அப்ப இந்த 6 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தெரியும். ஒரு நாளில் எத்தனை முறை 2 முட்களும் தொட்டு செல்லுன்னு கேட்டா 22 முறை, 12 மணி நேரம் கேட்டா 11 முறை. ஒரு நாளில் எத்தனை முறை நேர்கோட்டில் அமையும் கேட்டா 22 முறை, 12 மணி நேரம் கேட்டா 11 முறை. ஒரு நாளில் எத்தனை முறை செங்கோண முக்கோணத்தில் அமையும்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 44 முறை, 12 மணி நேரம்னா 22 முறை. ஓகேவா? இப்ப இது நீ ஒரு பாக்ஸா போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? பாக்ஸா போட்டு வச்சுக்கலாமா? மொத்தம் 3 கொஸ்டின். ஓகேவா? 1 டே 12 ஹவர்ஸ், 22 11, 22 11, 44 22. இங்க சைடுல கொஸ்டின் எழுதி வச்சுக்கோங்க. தொட்டு செல்லும், இது நேர்கோடு, இது செங்கோண முக்கோணம். இந்த சைடுல கொஸ்டின் எழுதிக்கிட்டு இந்த பாக்ஸ் வச்சுக்கோங்க. ஈஸியா ஞாபகம் இருக்கும், மறக்க தேவை. ஓகேவா? கிளியரா? அவ்வளவுதான். ஓகே, 22 times 11 times, 22 times 11 times, 44 times 22 times. கிளியரா? இவ்வளவுதான் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கிளாக்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிளாக் முடிஞ்சு ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. அடுத்த டாபிக் நம்ம மூவ் பண்ணலாம். ஓகேவா? கிளியரா? போலாம் அடுத்த டாபிக். ஓகே, இப்போ அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா டைஸ். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். எக்ஸாம்ல எல்லா எக்ஸாமையும் கேட்கறாங்க. ஓகேவா? சரி, பார்க்கலாமா? ஓகே, கிளியரா? ஓகே, அடுத்த டாபிக் டைஸ். சரி, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் நம்பர் இஸ் ஆப்போசிட் டு 6? வாட் நம்பர் இஸ் ஆப்போசிட் டு 6? எண் 6க்கு எதிரே உள்ள பக்கத்தின் எண் என்ன? ஓகே, எண் 6க்கு எதிரே உள்ள பக்கத்தின் எண் என்ன? அப்ப டைஸ் அப்படின்னாலே ஒரு நம்பருக்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர் வரும் அதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? சரி, பார்க்கலாமா? அப்ப சில ரூல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, பாருங்க. அப்ப டைஸ் கொடுத்த உடனே செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்? கம்பேர் பண்ணி செக் பண்ணணும். இங்க பாருங்க, 1 6 4 5 2 3. அப்ப ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு நம்பராவது காமனா இருக்கும். மினிமம் 1 நம்பர் காமனா இருக்கும், பொதுவா இருக்கும். அப்படி இருந்தா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்ப இங்க ஏதாவது பொதுவா இருக்கா அப்படின்னா, இங்க 3 வேற நம்பர், இங்க 3 வேற நம்பர். இப்படி இருந்தா அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கவே முடியாது. இன்டர்மீடியேட். ஓகேவா? இன்டிட்டர்மினேட், கண்டுபிடிக்க இயலாது. இந்த ஆப்ஷன் தான் நீங்க சூஸ் பண்ணணும். நீங்க முதல்ல டைஸ் கேட்டோடனே 6க்கு ஆப்போசிட்னு கேட்டோடனே நீங்க முதல்ல 1 2ன்னு போட்டக்கூடாது. ஓகேவா? இது என்ன மெத்தடு, என்ன ரூல்ல இருக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப இங்க ஒரு நம்பர் கூட இல்ல. அப்ப நீங்க முதல்ல ஆன்சர் பண்ணிடக்கூடாது. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த ரூல் நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? கிளியரா எல்லாருக்கும்? கிளியரா? கிளியரா?
கிளியராமா? ஓகே, போலாமா அடுத்த சம? ரெண்டாவது சம் போலாமா? அடுத்த ரெண்டாவது சம். எண் 6க்கு எதிரே உள்ள பக்கத்தின் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது ரெண்டாவது ரூல். ஓகே, இது என்ன ரெண்டாவது ரூல் அப்படின்னா, இங்க பாருங்களேன், 2 3 5 2 3 5 இதுல இருக்கிற நம்பர் அப்படியே தான் இங்க இருக்குது. இதுல இருக்க நம்பர் அப்படியே என்னது இங்கேயும் இருக்குது. அப்ப இப்படி இருந்தாலும் நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க இயலாது. அப்ப இந்த 2 மெத்தடும் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க முதல்ல டைஸ்ன்னு ஒரு நம்பர் கொடுத்தவொடனே கேட்டோடனே என்னாவது, நீங்க முதல்ல டக்கு டக்குன்னு ஆப்போசிட்ல 2 நம்பர் 3 நம்பர் போட்டக்கூடாது. ஏதோ ஒண்ணு என்ன ரூல்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். போன ரூல் என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் கூட காமனா இல்ல. இது என்ன ரூல் அப்படின்னா, ரிப்பீட்டட் நம்பர்ஸா இருக்குது. அப்படியே எல்லா நம்பரும் என்னது ரிப்பீட்டட் நம்பர்ஸா இருக்கு. அப்ப இந்த 2 மாடலுக்குமே நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? இந்த 2த்துக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. கிளியரா? 2 சமம். ஓகே, அடுத்தது 3வது சம். ஓகே, அடுத்தது 3வது சம் பார்க்கலாமா? சரி, 3வது சம் பாருங்க. அம்மா, திவ்யா திவ்யா இன்னொருத்தங்க 2 3 பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த சம்ம இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியாதா? இது 5 நிமிஷம், இது 38 நிமிஷம். 5 நிமிஷம்னா எங்க இருக்கும்? 4 மணி 4 5 நிமிஷம். ஓகே, அதானே 4 மணிக்கு அப்புறம் தானே வரும். நமக்கு கொஸ்டினே 4:30க்கு மேல தானே இருக்குது. அப்ப 5 நிமிஷங்கிறது 30க்கு கீழே தானமா இருக்குது. இது அவ்வளவுதானே, ஒரு சின்ன லாஜிக் தானே. ஓகே திவ்யா, புரியுதா இப்போ? இது 5 நிமிஷம், இது 38 நிமிஷம். ஓகே, ஏன் இது என்ன, நம்ம கொஸ்டினே 4:30க்கு மேலதான் இருக்கணும். ஆனா இது 4:30 கீழே இருக்குது. ஓகே, இது பார்த்தாலே புரியுதுல, 5 நிமிஷம்னா என்னது 4:30 கீழே தான் இருக்குது. 5 நிமிஷத்தை தாண்டி தான் 30 நிமிஷம் வரப்போகுது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் 25 நிமிஷம் அடுத்ததுதான் 30 நிமிஷம் வரப்போகுது. ஓகேவா? இப்ப புரிஞ்சுதா? ஒரு 2 3 பேர் இதே ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்கீங்க கமெண்ட்ஸ்ல. இப்ப புரிஞ்சுதா? ஓகே, கிளியரா? திவ்யா திவ்யா அலெக்ஸ் அவங்களும் கேட்டிருந்தாங்க. ஒரு 2 3 பேர் இதை கேட்டுட்டே இருக்காங்க. அலெக்ஸ் முத்து, புரிஞ்சுச்சா? ஓகே ஓகே, டைஸ்ல 3வது கொஸ்டின் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இது பாருங்களேன், 5 2 3 3 6 1 இங்க பாருங்க, காமனா இருக்கா நமக்கு? ஓகே, ஒரே நம்பர் காமனா இருக்கா? இப்படி இருந்தா ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்கும். ஓகேவா? அப்ப எந்த நம்பர் காமனா இருக்கோ அதை எழுதிக்கோங்க. 3 3 இது அப்படியே கிளாக் வைஸ்ல எழுதுங்க. என்ன இருக்கு? 5 2 5 2. இங்க என்ன இருக்கு? 6 1 6 1. அவ்வளவுதான், நேர் நேரா இருக்குதான் ஆன்சர். 2க்கு ஆன்சர் அது 1, 1க்கு ஆன்சர் 2. ஓகே, 5க்கு ஆன்சர் 6, 6க்கு ஆன்சர் 5. அப்ப இங்க 3க்கு 3 தான் இருக்கும். அப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த நம்பர் மிஸ் ஆகுதோ அந்த நம்பர் போட்டுக்கணும். அப்ப டைஸ்னாலே நமக்கு தெரியும் 1 2 3 4 5 6. அப்ப இங்க என்ன மிஸ் ஆகுனா 4 மிஸ் ஆகுது, அந்த 4 இங்க போட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப 1க்கு ஆப்போசிட் 2, 2க்கு ஆப்போசிட் 1, 5க்கு ஆப்போசிட் 6, 6க்கு ஆப்போசிட் 5. இப்ப 3க்கு ஆப்போசிட் அது 4. நமக்கு என்ன கேக்குறோம்? ஆப்போசிட் டு 3. அப்ப ஆன்சர் அது 4. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? இதான் 3வது சம். கிளியரா? கிளியரா கிளியரா கிளியரா? ராமமூர்த்தி எதுக்குப்பா ஃபார்முலா? ஓகே, அடுத்து 4வது சம். ஓகேவா? சரி, பார்க்கலாமா அடுத்த சம்? 4க்கு எதிரே உள்ள எண்ணை காண்க. இது அடுத்த சம். ஓகே, இது என்ன சம் அப்படின்னா, 2 நம்பர்ஸ் ரிப்பீட்டட் ஆகும். ஓகேவா? இது என்ன மாடல்? 2 நம்பர்ஸ் ரிப்பீட்டட் ஆகும். இப்படி இருந்து அப்படின்னா, பேலன்ஸ் இருக்க ஒரு நம்பர் வச்சு மட்டும் தான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப பேலன்ஸ் இருக்க ஒரு நம்பர் என்னது? 4 5. அப்ப 4ன்னு கேட்ட ஆன்சர் 5, 5ன்னு கேட்ட ஆன்சர் 4. அப்ப ஆன்சர் என்னது? 5. அவ்வளவுதான். இதான் 4 சம், பேசிக்கான சம், தெரிஞ்சுக்க வேண்டிய சம். ஓகேவா? கிளாஸ்ல ஃபார்முலாலாம் எக்ஸ்பிளைன் தேவையில்லப்பா. நீ அந்த என்ன கொஸ்டின் கேட்கறானோ அதுல அந்த ஃபார்முலா நீ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகேவா?
டெஸ்ட் பேட்ச் நாளையோட முடியுதுமா, நாளையோட அட்மிஷன் க்ளோஸ். ஓகே, பெய்ட் பேட்ச் தான், கிருத்திகா பெய்ட் பேட்ச் தான் அது. டெஸ்ட் பேட்ச் நாளையோட அட்மிஷன் க்ளோஸ். ஓகே, கிளியரா? அந்த 4 சம் புரியுதா எல்லாருக்கும்? ஓகே, அடுத்து 5வது சம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3 days 4 days. ஓகே, 3 days 4 days. இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா 2 days கான்செப்ட். இப்போ நம்ம பார்க்க போறது என்னது? 3 days 4 days கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? சரி, பாருங்க. இப்போ இந்த மாதிரி 3 days 4 days வந்தா எப்படி சார் போறது அப்படின்னா, நீங்க ஏதாவது 2 days சூஸ் பண்ணுங்க. ஏதாவது 2 days சூஸ் பண்ணுங்க. அந்த 2 days எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு நம்பர் பொதுவா இருக்கிற மாதிரி, ஒரு எண் பொதுவா இருக்கிற மாதிரி, பொதுவாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணணும். நீ ஏதாவது 2 days, அந்த 2 days எப்படி சூஸ் பண்ணணும்? பொதுவா இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ரெண்டுத்தையும் பாருங்களேன். 3131 காமனா இருக்கு. நமக்கு ஒரு நம்பர் தான் காமனா இருக்கும். இப்போ இது பாருங்களேன், 315 324. பாருங்க, இப்போ இந்த 2 days நம்ம எடுத்துக்கலாமா? எது காமனா இருக்கு? 3 காமனா இருக்கு. அப்ப போன சமயம் தான் சொல்லி கொடுத்தேன் எப்படி போடணும்னு. என்ன நம்பர் காமனா இருக்கோ அதை அப்படியே எழுதிடணும். எழுதிட்டு கிளாக் வைஸ்ல எழுதணும். அப்ப 3 5 1, இங்க 3 2 4 3 2 4. அப்ப 1க்கு ஆன்சர் 4, 4க்கு ஆன்சர் 1, 5க்கு ஆன்சர் 2, 2க்கு ஆன்சர் 5. அப்ப 3க்கு என்ன வரும்? என்ன நம்பர் மிஸ் ஆகுது? 6. அப்ப 3க்கு ஆன்சர் 6, 6க்கு ஆன்சர் 3. நமக்கு என்ன கொஸ்டின்? which is opposite to 3. அப்ப 3க்கு ஆப்போசிட் என்னது? 6. அவ்வளவுதான். கிளியரா? கிளியரா? எல்லாருக்கும் புரியுதா? கிளியரா? சூப்பர், எல்லாருமே ஆன்சர் பண்றீங்க. சூப்பர்மா. அடுத்து 6வது கொஸ்டின். ஓகேவா? 6வது கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது இதுவும் அதே கான்செப்ட் தான். ஏதாவது ஒரு 2 டைப்ஸ் சூஸ் பண்ண போறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் எடுக்கலாம்னா எடுக்க முடியாது. 2 நம்பர் காமனா இருக்கு. இது ரெண்டுத்தையும் எடுக்கலாமா? என்ன நம்பர் காமனா இருக்கு? 3 மட்டும் காமனா இருக்கு. அப்ப எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப என்ன வரும் பாருங்க, 3யா? அடுத்து 1 2 3 1 2. இங்க என்ன இருக்கு? 3 4 5ஆ? 3 4 5. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. 2க்கு ஆன்சர் 5, 5க்கு ஆன்சர் 2, 1க்கு ஆன்சர் 4, 4க்கு ஆன்சர் 1. அப்ப 3க்கு என்ன வரும்? என்ன மிஸ் ஆகுது? 6 மிஸ் ஆகுது. அப்ப 6. நமக்கு என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? 2க்கு ஆப்போசிட் கேக்குறாங்க. அப்ப 2க்கு ஆப்போசிட் என்னது? 5. ஆன்சர் 5. கிளியரா? சூப்பர் சூப்பர், எல்லாருமே ஆன்சர் பண்றீங்க. சூப்பர்மா. சூப்பர். போலாமா? அரசமே. ஓகே, அடுத்து 7வது சம். ஓகேவா? அடுத்து 7வது சம். இந்த மாதிரி கலர்ஸ் வச்சு கொடுப்பாங்க. கலர்ஸ் வச்சு கொடுத்தாலும் நமக்கு போட தெரியும். ஓகேவா? சரி, பார்க்கலாமா? கிரீன் ரெட் ப்ளூ, ரெட் ஆரஞ்சு ப்ளூ. இப்போ 2 கலர் காமனா இருக்கு. அடுத்தது ப்ளூ பர்பிள் கிரீன், ரெட் ஆரஞ்சு ப்ளூ. அப்ப இதுல பாருங்க, ப்ளூ மட்டும் காமனா இருக்கா? அப்ப எடுத்துக்கலாமா? அப்ப ப்ளூவா? அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? ஆரஞ்சு. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? ரெட். இங்க என்ன இருக்கு? ப்ளூவா? கிரீனா? பர்பிள். அப்ப ரெட்டுக்கு ஆன்சர் பர்பிள், பர்பிளுக்கு ஆன்சர் ரெட், ஆரஞ்சுக்கு ஆன்சர் கிரீன், கிரீனுக்கு ஆன்சர் ஆரஞ்சு. அப்ப ப்ளூக்கு என்ன வரும் பாருங்க? ப்ளூக்கு என்ன மிஸ் ஆகுது? எல்லோ மிஸ் ஆகுது. இது வராம இருக்குது, எல்லோ மிஸ் ஆகுது. அப்ப ப்ளூக்கு என்ன ஆன்சரு? எல்லோ. நமக்கு என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? நீல நிறத்தின் எதிர்த்தளம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ப்ளூக்கு ஆப்போசிட் அது எல்லோ. ஓகே, எங்க இருக்கு ஆன்சர்? எல்லோ, ஏ ஆப்ஷன். அவ்வளவுதான். ஓகேவா? எல்லோ எல்லோ எல்லோ. பர்பிளா? பர்பிள் வராதுப்பா, ரெட்டுக்கு தான் பர்பிள். ஓகேவா? எல்லோ தான் ஆன்சர். ஓகே, கிளியரா? 7 கொஸ்டின். ஓகே, அடுத்தது 8வது கொஸ்டின். ஓகேவா? 7 முடிஞ்சிச்சா? ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? 8வது கொஸ்டின். இது அடுத்த மாடல் கொஸ்டின். ஓகேவா? இது வந்து பாக்ஸ் ஓபன் டைப் வச்சு கேட்கிற கொஸ்டின். அப்ப இந்த கொஸ்டின் எப்படி போறது அப்படின்னா, கவனிங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கொஸ்டின் நடத்தினாதான் உங்களுக்கு புரியும். அடுத்த சம் எங்க இருக்கு? இது நடத்துறேன்.
இது நடத்திட்டு அது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்படி இந்த மாதிரி பாக்ஸா இருந்தா என்ன சார் பண்றது அப்படின்னா, எது ஒண்ணு தனித்தனியா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. எது ஒண்ணு தனித்தனியா இருக்கோ அதை நோட் பண்ணுங்க. இங்க நான் 3யும் 8ம் தனித்தனியா இருக்கா? அப்ப 3யும் 8ம் ஒரு பேர், ஆப்போசிட் பேர். அடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருக்கா இல்லையா? இந்த ஸ்ட்ரெயிட்டா இருக்கு என்ன பண்ணா 1 விட்டு 1 நோட் பண்ணணும். ஏவுக்கு 6, 7க்கு 4. ஏவுக்கு 6, 7க்கு 4. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, தனித்தனியா இருக்கிறத நோட் பண்ணணும். அது ஸ்ட்ரெயிட்டா இருக்குல்ல 1 விட்டு 1 நோட் பண்ணணும். அப்ப 3யும் 8ம் தனித்தனியா இருக்கு. அப்ப அது ஒரு பேர். அடுத்து 7ம் 4ம் ஒரு பேர், ஏவும் 6ம் ஒரு பேர். ஓகேவா? இப்ப நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, இந்த டைஸ ஃபோல்ட் பண்ணா கீழ எந்த டைஸ் உருவாகாது அப்படின்னு கேட்கறாங்க. அப்படிதானே? எந்த கனசதுரத்தை உருவாக்க முடியாதுன்னு கேட்கறாங்க. சரி, ஆன்சர் பார்க்கலாமா? இங்க பாருங்க. 7க்கு 4 ஆப்போசிட்ல இருக்கணும். ஆனா இங்க 7க்கு 4 அட்ஜசன்ட்ல வந்திருக்கு. அப்ப இது தப்பு. அடுத்தது ஏவுக்கு 6 ஆப்போசிட்ல இருக்கணும். இதுவும் அட்ஜசன்ட்ல வந்திருக்கு. இது தப்பு. ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் ஏவுக்கு 6 அட்ஜசன்ட்ல வந்திருக்கு. அப்ப தப்பு. அடுத்தது 3, 8 ஆப்போசிட்ல இருக்கணும். இங்க அட்ஜசன்ட்ல இருக்குது. தப்பு. அப்ப இந்த 4 டைஸுமே அது நமக்கு ஃபார்ம் ஆகாது. ஃபார்ம் ஆனா எந்த ஆர்டர்ல தான் ஃபார்ம் ஆகணும்? இந்த ஆர்டர்ல தான் ஃபார்ம் ஆகணும். ஓகேவா? இது வந்து டிஎன்பிசில போன வருஷம் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? 2024 இந்த கொஸ்டின் கேட்ட கொஸ்டின். ஓகே, டிஎன்பிசி கொஸ்டின். ஓகேவா? புரியுதா இந்த சம்மு? யாருக்கா டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. இந்த சம் புரியலையா? ஓகே, இந்த சம் கவனிங்க. ஒண்ணும் கிடையாது. தனித்தனியா இருக்கிறத நோட் பண்ணும் ஃபர்ஸ்ட். ஓகே, என்ன தனித்தனியா இருக்கு? 3ம் 8ம் தனித்தனியா இருக்கு. அப்ப அது ஒரு பேர். ஓகேவா? அடுத்து இந்த ஸ்ட்ரெயிட் பாக்ஸ் இருக்கா? இந்த ஸ்ட்ரெயிட் பாக்ஸ்ல 1 விட்டு 1 நோட் பண்ணணும். ஏவுக்கு என்ன வரும்னா 6, 1 விட்டு எழுதுனா 6. 7க்கு என்ன வரும்னா 4. ஓகேவா? அப்ப இதுதான் அந்த ஆர்டர். 3க்கு ஆப்போசிட் 8 இருக்கணும், 8க்கு ஆப்போசிட் 3 இருக்கணும், ஏவுக்கு ஆப்போசிட் 6 இருக்கணும், 6க்கு ஆப்போசிட் ஏ இருக்கணும், 7க்கு ஆப்போசிட் 4 இருக்கணும், 4க்கு ஆப்போசிட் 7 இருக்கணும். சரிங்களா? இப்ப என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, இதுல கீழ எந்த டைஸ் வந்து ஃபார்ம் ஆகாது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சரி, பார்க்கலாமா? கவனிங்க. 7, 4 ஆப்போசிட்ல இருக்கணும். ஆனா இங்க பக்கத்துல இருக்கு. அப்ப இந்த டைஸ் தப்பு. அதே மாதிரி ஏவும் 6ம் ஆப்போசிட்ல இருக்கணும். இங்க பக்கத்திலேயே இருக்குது. அப்ப இதுவும் தப்பு தான். அதே மாதிரி இங்கேயும் ஏவும் 6ம் பக்கத்துல இருக்கு. அப்ப இதுவும் தப்பு தான். ஓகேவா? அதே மாதிரி இங்க 3, 8 பக்கத்துல இருக்கு. அப்ப இதுவும் தப்பு தான். அப்ப இந்த 4 டைஸுமே அது ஃபார்ம் ஆகாது, உருவாக்க முடியாது. அப்ப ஆன்சர் 1, 2, 3, 4 4 டைஸும் தப்பு. கிளியரா? இப்ப புரியுதா எல்லாருக்கும்? ஆனா உருவாக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. அதான் அப்ப இது 4மே உருவாக்க முடியாது. அதனாலதான் ஆப்ஷன் 1, 2, 3, 4 கொஸ்டினா தான் கேட்டிருக்காங்க. உருவாக்க முடியாது. Which of the following cannot be formed? உருவாக்க முடியாது. அப்ப இது 4மே உருவாக்க முடியாது. அதான் ஆன்சர் 1, 2, 3, 4. கிளியரா? கிளியரா? இப்ப எல்லாருக்கும் புரியுதா? புரியுதா? கிளியரா? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? டைம் கொடுத்துட்டு தான் மூவ் பண்றேன். ஓகே, ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு புரியுதான்னு ஒரு 5 வாட்டி கேட்டுட்டு தான் மூவ் பண்றேன். ஃபாஸ்டாலாம் நான் போல. ஓகேவா? ஸ்லோவா தான் மூவ் போறேன். ஓகே, இப்ப அடுத்த கொஸ்டின். இப்ப போன சம் பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா? 8வது சம். சரி, இப்ப இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. பார்க்கலாம் யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, சரி, பார்க்கலாமா? அப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? தனித்தனியா இருக்கிறத நோட் பண்ணும். அப்ப ஃபர்ஸ்ட் பாக்ஸ் முடிச்சிடலாமா? பாக்ஸ்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 1 விட்டு 1 பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப ஈக்கு என்ன வந்துரும்? டி வந்துருமா? ஈக்கு டி வந்துரும். ஈக்கு டி வந்துருமா?
இந்த ஏவுக்கு என்ன வந்துடும்? சி வந்துருமா? இந்த பிக்கு என்ன வந்துடும்? எஃப் வந்துடும். ஓகேவா? அப்ப நமக்கு என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? பிக்கு ஆப்போசிட் கேக்குறாங்க. அப்ப ஆன்சர் எஃப். ஓகேவா? பிக்கு ஆன்சர் என்ன கேட்டுருக்காங்க? எஃப். கிளியரா? ஓகே. அப்ப இக்கு டி, ஏவுக்கு சி, பிக்கு எஃப். புரியுதா? இதான் ஓப்பன் டைஸ். ஓகே, சூப்பர்மா. எல்லாரும் ஆன்சர் பண்றீங்க. சூப்பர். ஓகே, பாத்துடலாமா? ஒரு வாட்டி ரிவிஷன் பாத்துடலாமா? ஓகே, 8 சம் பாத்துடலாமா? நிறைய பேர் புரியலங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் சம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் சம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஈஸியான சம் தான். ஓகே, ஒரு வாட்டி ரிவிஷன் பாத்துக்கோங்க. நிறைய பேர் புரியலங்கிறீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் எல்லாருக்கும் கிளியரா? என்னது? ஏன் இந்த ஆன்சரு ஒரு நம்பர் கூட காமனா இல்ல, அதனால ஆன்சர் கிளியரா? ஃபர்ஸ்ட் சம் இங்க ஒரு நம்பர் கூட ஆன்சர் காமனா இல்ல, அதனால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து ரெண்டாவது சம் அப்படியே வந்திருக்க நம்பரே ரிப்பீட்டடா இருக்கு, அதனால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. 2 சம் கிளியரா? அடுத்தது மூணாவது சம் பாருங்க. என்னது? 2 நம்பர் மூணாவது சம் இங்க இருக்கா? இது என்னது? ஒரு நம்பர் பொதுவா இருக்கு. ஒரு நம்பர் பொதுவா இருந்தா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எந்த நம்பர் பொதுவா இருக்கோ அதுல இருந்து கிளாக் வைஸ்ல எழுதணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப 3 3 பொதுவா இருக்கா? கிளாக் வைஸ் எழுதுனா 5 2 6 1. அப்ப நேர் நேரா இருக்கதா ஆன்சர். இப்ப இங்க மட்டும் என்ன பண்ணணும்? 3க்கு எந்த நம்பர் விடுபட்டிருக்கோ அதை எழுதணும். அப்ப 4 விடுபட்டிருக்கோ, அப்ப 3க்கு ஆன்சர் அது 4. கிளியரா? ஓகே, அடுத்தது நாலாவது கொஸ்டினா? நாலாவது கொஸ்டின் அது 2 நம்பர் காமனா இருக்கும். ஓகே, என்னது? 2 நம்பர் காமனா இருக்கும். அப்ப 2 நம்பர் காமனா இருந்தா ஆப்போசிட் மட்டும்தான் ஆன்சர். பேலன்ஸ் ஒரு நம்பர் மட்டும் தான் ஆன்சர். அப்ப 4 கேட்டா 5, 5 கேட்டா 4. முடிஞ்சிச்சா? 4 கொஸ்டின். அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின். அஞ்சாவது கொஸ்டின் 3 டைஸ். ஓகே, இது எப்படி சொல்லியிருக்கோம்? சேம் அதே கான்செப்ட் தான். ஏதாவது 2 டைஸ் நீங்க நோட் பண்ணணும். அந்த 2 டைஸ் எப்படின்னா ஒரு நம்பர் பொதுவா இருக்கிற மாதிரி நோட் பண்ணணும். அப்ப இங்க 3 3 பொதுவா இருக்கு. ஓகேவா? அப்ப அதுல இருந்து என்ன பண்ணணும்? நீங்க கிளாக் வைஸ் பார்க்கணும். 3 3 பொதுவா இருக்கும், அதுல இருந்து கிளாக் வைஸ் பார்க்கணும். அப்ப 5 1 2 4, 5 1 2 4 எழுதியாச்சா? அப்ப 1க்கு ஆன்சர் 4, 4க்கு ஆன்சர் 1, 5க்கு ஆன்சர் 2, 2க்கு ஆன்சர் 5. அப்ப 3 3 சேமா இருக்கா? இதுக்கு என்ன பண்ணணும்? எந்த நம்பர் மிஸ் ஆயிருக்கோ அந்த நம்பர் போட்டுக்கணும். ஓகேவா? கிளியரா? அடுத்தது 5 ஆறாவது சம். இது என்னது? இதுவும் அதே கான்செப்ட் தான். இப்ப இந்த 2 டைஸ் சூஸ் பண்றோமா? 3 3 நமக்கு காமனா இருக்கு. அப்ப 3ல இருந்து 1, 1ல இருந்து 2, இங்க 3ல இருந்து 4, 4ல இருந்து 5. அப்ப 2க்கு நேரா 5, 5க்கு நேரா 2, 1க்கு நேரா 4, 4க்கு நேரா 1. அப்ப 3க்கு ஆப்போசிட் என்ன வரும்? என்ன நம்பர் மிஸ் ஆகுதோ அதை போட போறோம். 6. கிளியரா? அடுத்தது ஆறாவது சம். 6 முடிச்சோமா? ஏழாவது சம். இதுல என்ன? இதுதான் நிறைய பேர் ப்ளூன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகேவா? இங்க பாருங்க. இது 2 ஏன் எடுக்க முடியாது அப்படின்னா, ப்ளூ ரெட் கிரீன் இருக்கு, இங்கேயும் ப்ளூ ரெட் இருக்குது. அப்ப இந்த மாதிரி ரெண்டு நம்பர் காமனா இருக்க மாதிரி எடுக்க கூடாது. நமக்கு ஒண்ணுதான் காமனா இருக்கணும். இப்ப இதுவும் நம்ம எடுத்துக்க போறோம். இதுல ப்ளூ இருக்குது, காமனா இருக்குது. ஓகேவா? அப்ப ப்ளூக்கு அப்புறம் ஆரஞ்சுக்கு அப்புறம் ரெட். அதே மாதிரி இங்க ப்ளூக்கு அப்புறம் கிரீனுக்கு அப்புறம் பர்பிள். ஓகேவா? எழுதியாச்சா? நேரா இருக்கிறதா ஆன்சரு. அப்ப ப்ளூக்கு ஆன்சர் கேட்கறாங்க. அப்ப ப்ளூ இருக்கா? இங்க என்ன பண்ணும்? எது விட்டு போயிருக்கோ அதை எழுதணும். இங்க எது விட்டு போயிருக்கு? எல்லோ விட்டு போயிருக்கு. அந்த எல்லோ இங்க எழுத போறோம். ஓகேவா? கிளியரா? ஓகே, அடுத்தது 8வது சம். இது என்ன மாடலு? ஸ்ட்ரெயிட்டா இருக்கும்போது என்ன பண்ணணும்? ஒண்ணு விட்டு ஒண்ணு எழுதணும். தனித்தனியா இருந்தா அதை எடுத்து எழுதிக்கணும். ஓகே, அப்ப இங்க ஸ்ட்ரெயிட்டா என்ன இருக்கு? பிக்கு டி, அப்ப ஏவுக்கு சி, பிக்கு எஃப். ஓகேவா? கிளியரா? இது வரைக்கும் பார்த்திருக்கோம். அடுத்த 9வது சம். இதே கான்செப்ட் தான் 9வது சம். இங்க பாருங்க, 3 6 8 தனித்தனியா இருக்கா? அப்ப 3 8 ஒரு பேர். ஸ்ட்ரெயிட்டா இருக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஒண்ணு விட்டு ஒண்ணு எழுதணும்னு சொல்லியிருக்கோமா? ஏவுக்கு 6, 7க்கு 4. ஓகே, நமக்கு என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, கீழே இதே இந்த ஃபார்மேட் எது உருவாகாதுன்னு கேக்குறாங்க. அப்ப இதுல இருக்க எந்த ஃபார்மேட்டுமே உருவாகாது. அதான் ஆன்சர். ஓகேவா? கிளியரா? எதுவும் டவுட்ஸ் இல்லையே? இன்ன வரைக்கும் நிறைய பேர் டவுட் கேட்டுட்டே இருந்தீங்களா? இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சா? ஒரு வாட்டி கிளியர் பண்ணிக்கோங்க. நிறைய டவுட் கேட்டுட்டே இருந்தீங்க. கிளியரா? ஓகே, 10வது சம். ஓகேவா? இப்ப இந்த சம் உங்களுக்கான சம். பார்க்கலாம் யாரு டேலண்டா இதுக்கு ஆன்சர் பண்றீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. ஒரு கனசதுரத்தின் 6 பக்கம் முறையே 1 2 3 4 5 6 கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. எந்த கனசதை விரிக்கும் போது சரியான உருவத்தை தேர்ந்தெடு. இதுக்கு எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? பார்க்கலாமா யாரு கரெக்ட் ஆன்சர் பண்றீங்கன்னு? பார்ப்போம். இதுக்கு யாரு ஆன்சர் பண்றீங்க?
பார்க்கலாம். இது யாரு கரெக்டா போடுறீங்க? திவ்யா டி ஆப்ஷனா? செக் பண்ணிக்கலாம். இதுக்கு எனக்கு ஆன்சர் என்னன்னு தெரியல, பார்ப்போம். நானே சால்வ் பண்ணி தான் பார்க்கணும். போட்டுக்கலாம். டி தான் சொல்றீங்களா எல்லாரும்? சரி, செக் பண்ணிக்கலாம். டி. அசோக் ராஜ் பியா? ஏ. என்ன மாத்தி மாத்தி சொல்றீங்க? ஆளுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்றீங்களே. ஏ பி டி சி மட்டும் தான் வரல, ஆளாளுக்கு ஒரு ஆன்சர் சொல்றீங்க. டி டி டி. சரி, செக் பண்ணிக்கலாமா? கவனிங்க. ஃபர்ஸ்ட் இந்த பேர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? என்னது பேர்ஸ் கண்டுபிடிக்கணும். பேர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? எந்தெந்த டைஸ் எடுத்துக்கலாம்? இந்த 2 டைஸ் எடுத்துக்கலாமா? 3 காமனா இருக்கா? அப்ப 3 5 1 3 4 2. அப்போ 1ஓட ஆன்சர் 2, 5ஓட ஆன்சர் 4. அப்ப 3க்கு என்ன வரும்னா 6 வரும். ஓகே, இதுதான் பேர்ஸ். இப்ப அந்த பேர்ஸ் வச்சு இங்க செக் பண்ண போறோம். பார்க்கலாமா? கவனிங்க. இதுக்கு ஆன்சர் என்னது? 3 6 3 6. 4க்கு 1 4க்கு 1 5க்கு 2. கரெக்டா இருக்கான்னு பாப்போமா? 3க்கு 6 கரெக்டா இருக்கு. 5க்கு 4 வரணும், ஆனா இங்க தப்பா இருக்குது. அப்ப ஏ ஆப்ஷன் தப்பு. ஓகேவா? கிளியரா? அடுத்து இங்க பாருங்க. 6க்கு 2 ஆன்சர். 6க்கு 2வா? 5க்கு 4 ஆன்சரா? 1க்கு 3 ஆன்சர். செக் பண்ணலாமா? 6க்கு 2, அப்ப இது தப்பு. 6க்கு நமக்கு 3 வரும். பி ஆப்ஷன் தப்பு. ஓகே, அடுத்தது 6க்கு 3ஆ? அடுத்தது என்னது? 6 4க்கு 1ஆ? 5க்கு 2. 6க்கு 3 கரெக்டா இருக்கு. 4க்கு 5 வரணும். அப்ப இதுவும் தப்பு. டி ஆப்ஷன். பார்க்கலாமா? 4க்கு 5 கரெக்டா இருக்கா? 1க்கு 2 கரெக்டா இருக்கா? 6க்கு 3 கரெக்டா இருக்கு. அப்ப இந்த ப்ராடக்ட் கரெக்டா இருக்குது டி ஆப்ஷன். ஓகே, அதுல இருக்கு டி ஆப்ஷன். டி தான் கரெக்ட். பரவாயில்ல, எல்லாருமே சொல்லிட்டீங்களே. பரவாயில்லையே, சூப்பர்மா. பரவாயில்லையே, எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டீங்களே. சூப்பர் சூப்பர் சூப்பர். போட மாட்டீங்கன்னு நினைச்சேன், போட்டீங்களே. அம்மா, பஃபர்லாம் ஆகல. வேர்ட் லெட்டர்ஸ் வேணா தெரியலன்னு சொல்லுங்க. நந்தினி தேவி, பஃபர்லாம் ஆகல. உங்க நெட் குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நானும் லைவ் பார்த்துட்டு தான் இருக்கேன். நம்பர்ஸ் தான் கொஞ்சம் தெரியாம இருக்குது. வேற வழி இல்லம்மா. ஏன்னா பிக்சர்ஸ் வந்து இப்படிதான் வச்சாகணும். இதே நான் போல்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு தான் அப்படி தெரியுது, எனக்கு தான் தெரியுது இங்க எவ்வளவு போல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? நான் பாக்குறேன், நாளைக்கு வேற ஏதாவது ஃபாண்ட் இருக்கான்னு பாக்குறேன். முடிஞ்சா மாத்தி தரேன். கிளியர் ஆன்சர் போலாமா? எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டீங்க? கிளியரா எல்லாருக்குமே? ஓகே, சூப்பர். ஓகே, அவ்வளவுதான். அப்ப டைஸ்ல இந்த 10 சம் தான். ஓகேவா? அப்ப நம்ம கிளாக்ல 10 சம் பார்த்துட்டோம். டைஸ்ல 10 சம். டைஸ்ல எல்லா மாடலும் பார்த்தாச்சு. கிளாக்லயும் எல்லா மாடலும் பார்த்தாச்சு. டைஸ்லயும் எல்லா மாடலும் பார்த்தாச்சு. ஓகேவா? ஓகே, இது வரைக்கும் இருக்கட்டும். நாளைக்கு நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நாளைக்கு வந்து என்னது, இந்த போர்ட் மாஸ் டாபிக் கண்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் செஷன் இருக்கட்டும். நாளைக்கு இந்த போர்ட் மாஸ் இது கூட இன்னும் ஏதாவது ஒரு டாபிக் ஐயா அதோட நம்ம சேர்த்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? சரி, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கோங்க. லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் செஷன் முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு 2 விஷயம் என்கிட்ட கேட்கவே கேட்காதீங்க. லாஸ்டா எங்க ஒர்க் பண்ண, ஏன் வந்துட்டேன். ஓகேவா? இந்த விஷயத்த தயவுசெய்து யாரும் கேட்காதீங்க. விட்டுருங்க, அது விட்டுருங்க. ஓகே, அது என்னோட பர்சனல். ஓகேவா? அதை நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கீங்க, இண்டிவிஜுவலா மெசேஜ் பண்றீங்க. அது விட்டுருங்க, அந்த டாபிக்கே விட்டுருங்க. பாருங்க, தினேஷ்குமார் திரும்ப திரும்ப அதே தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அந்த டாபிக் விட்டுருங்க. ஓகேவா? ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மட்டும் கேட்டுக்குமா. லாஸ்ட் ஒரு 5 மினிட் செஷன் முடிச்சுக்கலாம். ஓகேவா? 2 டாபிக் பார்த்துருக்கோம், டைஸ் அண்ட் கிளாக். ஓகேவா? ஓகே, சூப்பர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மட்டும் செஷன் டவுட் இருந்தால் மட்டும் கேட்டுக்கோங்க. சிங்கிள் டைஸா? சிங்கிள் டைஸ்ல கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. கேட்டா என்ன எப்படி தெரியுமா ஆன்சர் பண்ணும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 5 1 இப்படி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆன்சரு இந்த நம்பர் கூட எதை கூட்டினா 7 வருமோ அது ஆன்சர். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிங்கிள் டைஸ் கொடுத்துட்டு கேட்கறாங்கன்னு வச்சுக்கலாம். மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க.
இப்படி ஒரு டைஸ் கொடுத்துட்டு இதோட ஆன்சர் கேட்கறாங்க, கமெண்ட்ல கேட்குறீங்க, சிங்கிள் டைஸ் வந்தா எப்படி சார் போடுறது அப்படின்னு கேட்குறீங்க. சிங்கிள் டைஸ் கேட்டாங்கன்னா ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். அந்த கொடுத்துருக்க நம்பர் கூட எந்த நம்பரை கூட்டினா 7 வருமோ அது ஆன்சர். இப்ப 3ன்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், 3 கூட எதை கூட்டினா 7 வரும்? 4. 5 கூட எதை கூட்டினா 7 வரும்? 2. 1 கூட எதை கூட்டினா 7 வரும்? 6. அவ்வளவுதான். இதான் சிங்கிள் டைஸ் கொஸ்டின். ஓகேவா? யாரோ சிங்கிள் டைஸ் ரொம்ப நேரமா கேட்டேன். நவீன், ஓகேவாப்பா, உங்களுக்கு புரிஞ்சுதா? ரீசனிங்ல நிறைய டைப் இருக்குமா? 20 டாபிக் கிட்டத்தட்ட நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகேவா, புரியுதுங்களா? மா இஷ்டத்துக்கு டாபிக் கேட்காதீங்கம்மா, எல்லா டாபிக் தான் எடுப்பேன். ஓகேவா? பிளட் ரிலேஷன் ஒருத்தவங்க கேட்குறீங்க, டேட்டா இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க, ஓகேவா? கேலண்டர் எடுத்துட்டு வாங்குறீங்க, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன். எனக்கு எல்லா டாபிக் நடத்துறேன், 1 பை 1 நடத்திடுறேன். ஓகேவா? ஷாம் சுந்தர், முன்னாடி என்ன டாபிக்னு என்னால சொல்ல முடியாதுப்பா, நான் உட்காந்து ஃபைல் ரெடி பண்ணணும். ஓகேவா? ஃபைல் நான் ரெடி பண்ணணும், ரெடி பண்ணாதான் தெரியும். அதனால அன்னன்னைக்கு இங்க பாருங்க, கண்டினியூவா மெசேஜ் பண்றாங்கப்பா. ஷோபா, ஷாம் சுந்தர், இது உங்களுக்கே கரெக்டா? மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, முன்னாடி என்ன டாபிக் சொன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு. அவைலபிள் பொறுத்து தான்ப்பா சொல்ல முடியும். ஓகேவா? என்ன டாபிக் நல்லா கரெக்டா சொல்ல முடியாது, ஏன்னா ஃபைல் நானும் ரெடி பண்ணும்ல. ஓகேவா? சரி, ஓகே. எதுவும் டவுட்ஸ் இல்லைல்ல? ஓகே தானே? கிளியரா? ஓகே. டவுட் எதுவும் இல்லைல்ல? செஷன் முடிச்சுக்கலாமா? ஓகேவா? ஓகே. நாளைக்கு வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். டெஸ்ட் பேட்ச் நாளையோட அட்மிஷன் க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? டெஸ்ட் பேட்ச் நாளையோட அட்மிஷன் க்ளோஸ் ஆகுது. உங்க ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க அகாடமி நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, இங்க பாருங்க, அகாடமி நம்பர் இங்க இருக்குது, 9087342919. நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் நைட்டு வந்து ஒரு 9:30 10க்குலாம் நீங்க மெசேஜ் பண்றீங்க. ஓகேவா? கரெக்டா? நீங்களே சொல்லுங்க, ஆஃபீஸ் வந்து முடிச்சுட்டு போயிடுறாங்கன்னு வச்சுங்களேன். நேற்று ஒருத்தங்க வீடியோல கமெண்ட் போட்டிருக்காங்க, என்னன்னா அவங்க மெசேஜ் பண்ணது 9:45 என்னமோ தான் போட்டிருக்காங்க, 9:30 என்னமோ தான் போட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் லேட்டா பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிட்டாங்க. ஆனா கமெண்ட்ல வந்து போட்டுறாங்க, நான் வந்து ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன், ஆனா எனக்கு எந்த ரிப்ளையுமே பண்ணல அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ரிப்ளை பண்ணாம எப்படிமா இருப்பாங்க? அதெல்லாம் ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதனால வந்து உங்களுக்கு டைமிங்னு ஒன்று இருக்குல்ல. ஓகேவா? அவங்களும் ஸ்டாஃப்ஸும் பாவம் தானே. அதனால கொஞ்சம் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிடுவாங்க. நாளையோட வந்து குரூப் 4க்கு உண்டான டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் க்ளோஸ் ஆகுது. சரிங்களா? யாராவது அட்மிஷன் போட்டால் நாளையோட உங்களுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்க வேணாம். ஏன்னா நம்ம குவாலிட்டியாக கொடுக்குறோம், மினிமம் ஸ்டூடெண்ட்டை மெயின்டைன் பண்ணணும், நல்லா கொடுக்கணும், அதுக்காக தான். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ டு ஆல். நாளைக்கு நம்ம செஷன் பார்க்கலாம். தேங்க்யூமா.